நாங்க கல்யாணத்துக்கு கூட இவ்ளோ விலை உயர்ந்த சேலையெல்லாம் எடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போறதுக்கு இவ்ளோ விலை உசந்த சாரியெல்லாம் கொடுக்குறீங்களேம்மா. இத பாருமா, அப்படிலாம் நீ தயங்க வேண்டியதே இல்ல. உனக்கு எத்தனை புடவை வேணுமோ இதே மாதிரி எடுத்துக்கோ. அதெல்லாம் வேணாமா, எனக்கு என் பழைய பாவாடை தாவணி அதுவே போதும். சரி, இன்னைக்கு மட்டுமாவது இத கட்டிக்க. இல்ல வேண்டாமா. நான் சொல்றேன்ல, நீ வா, நான் கட்டி விடுறேன். வா. ஏம்மா அப்படி பாக்குறீங்க? இந்த புடவையில நீ எவ்வளவு அம்சமா இருக்க தெரியுமா? அதுவும் இந்த பூவை வச்சேன்னு வை, அந்த அம்மனே மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி இருக்கும். சரி, திரும்ப. அம்மா இப்படி வா. இதெல்லாம் எதுக்குமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொண்ணுன்னா பண்ண வேண்டிய அலங்காரம் எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, ஒரு முடிவோட தான் இருக்கேன். என்னை எதுக்காக இப்படி அலங்கரிச்சு கூட்டிட்டு போறீங்கன்னு தெரியல. அலங்காரம் இன்னும் முடியல. இப்படி திரும்ப. அம்மா என்னம்மா அது? புடவை கட்டினா அதுக்கு ஏத்த மாதிரி நகை போட வேண்டாமா? எனக்கு நகையெல்லாம் வேண்டாமா. அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி நகை நட்டு போட்டாதான் நல்லா இருக்கும், பொருத்தமா இருக்கும். இல்ல வேண்டாமா. சொன்னா கேட்கணும், ஏன் திருப்திக்காக. எவ்வளவு அழகா இருக்கே பாரு. இதெல்லாம் கழட்டு. இந்த இத போட்டுக்க. பாரு, அம்மா எதுக்கு? இரு. பாரு, என்னம்மா ஏன் கண் கலங்குற? ஒன்னும் இல்லம்மா. இல்ல, எதுவா இருந்தாலும் சொல்லு. எங்களுக்கு விவசாயம் தாம்மா சோறு போடுற தொழில். உழவு, உரம், மருந்து, கூலின்னு வர காசையெல்லாம் மண்ணில போட்டாதான் சாப்பாட்டுக்கே மிஞ்சும். இந்த நகை நட்டெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல, நானும் கேட்டதில்ல, என் அம்மாவை வாங்கி கொடுத்ததில்ல. சரி விடு, அழாது.
சந்தோஷமான காரியத்துக்கு போகும்போது சந்தோஷத்துல கூட கண் கலங்க கூடாது. இல்ல மேடம், இது வரைக்கும் நான் தங்க செயின், வளையல இதெல்லாம் போட்டதே இல்ல. இன்னைக்கு முதல்ல நீங்க இதெல்லாம் பாசத்தோட போட்டு விடவும் எனக்கு கண் கலங்கிருச்சு. சரி சரி, என் அம்மா மட்டும் என்னை இப்படி ஒரு கோலத்துல பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்ப எதையுமே உணர முடியாத கோமா நிலைமையில இருக்காங்க. இத பாருமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்க அம்மா நிச்சயமா கோமால இருந்து வெளியில வருவாங்க. நீ நல்ல நிலைமையில இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இப்ப என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தை நான் எப்படி சொல்றதுனே தெரியல மேடம். இன்னைக்கு நீங்க எனக்கு என் அம்மாவை விட உயர்வா தெரியுறீங்க. அம்மா, எங்கேயோ போனன்னு சொன்னீங்களே? ஆமா, வா. பூங்குடி, அம்மா, இந்த விளக்கேத்து. ஏம்மா? ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம். விளக்கேத்தி வச்சுட்டு போனா நல்லது. அதனாலதான். சரிம்மா. போலாமாம்மா? போலாம். வா. கார் எடுப்பா. வா பூங்குடி. மிஸ்டர் சாமி, எங்க 2 பேர் பேரையும் சீட்டு குலுக்கி போட்டதுக்கு அவ பேரை வர வச்சிருக்கியா? விட மாட்டேன், அவளை விடவே மாட்டேன்.
அப்படி ஒண்ணு நடந்தா இந்த பேப்பருக்கு வந்த நிலைமை தான் அவளுக்கும். மதுக்கா, மதுக்கா, ஆ மதுக்கா, இதோ வரேன். என்ன தீபி? என்னக்கா நானும் அவளான சாமி கிட்ட சீட்டு குலுக்கி போட்டு பாத்திருக்காங்க? அப்படியா? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதே. நைட்டு அத்தையும் மாமாவும் ஏதோ பூஜை ரூம்ல இருந்தாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலையே. அப்போ ஜீவாக்கு இதுலலாம் ஏதோ சம்பந்தம் இல்லையா? இல்ல, கோபிக்கு பர்த்டே, அதனால கரெக்டா 12 மணிக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பேக்கோட கிளம்பி போனா. கோபிக்கு பர்த்டேவா? தூங்குறேன்னு ஏய், wish you many more happy returns of the day. யார் நீங்க? டேய் லூசு, நான் தீபிகா பேசுறேன். அதிகாலையில் 7 மணிக்கு எழுப்பி பர்த்டே விஷ் பண்ணுறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா தீபி? பர்த்டேக்கு விஷ் பண்ணா அது தப்பா? விஷ் பண்ணுறது தப்பு இல்லைம்மா, ஆனால் ஜூன் மாதம் வரப்போகிற பர்த்டேக்கு இன்னைக்கு விஷ் பண்ணுறது தான் தப்பு. அப்போ இன்னைக்கு உன் பர்த்டே இல்லையா? இல்லைம்மா இல்லை, குட் நைட், பாய். கோபிக்கு இன்னைக்கு பர்த்டேவே கிடையாது. ஜீவா வேணும்னு போய் சொல்லிட்டு போயிருக்கான். சரி, அந்த குரங்கு எங்க இருக்கா? அவளும் இல்ல தீபி. எங்க போயிட்டா? அவளும் கோபிக்கு பர்த்டேன்னு போயிட்டாளா? இல்ல, நைட்டெல்லாம் இங்கதான் இருந்தா. காலங்காத்தால அத்தை அவளை புது பொண்ணு மாதிரி சீவி சிங்காரிச்சு கூட்டிட்டு போனாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? தெரியல தீபி, ஆனா நீ பாத்துருக்கணும். அத்தை அவங்க புடவை நகையெல்லாம் கொடுத்து தலை நிறைய பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எனக்கெல்லாம் அப்படி ஒரு நாள் கூட புடவையெல்லாம் கொடுத்ததே இல்ல. அப்படி அலங்காரம் பண்ணி எங்க கூட்டிட்டு போனாங்க? ஏதாச்சும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தீபி. இருந்திருந்தா அவங்களே சொல்லிருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு கோவில்ல அவங்க முட்டி போட்டு சுத்திட்டு வந்தாங்கல்ல, கால்ல புண்ணாயி படுத்திருந்தாங்க. ஆனா அந்த சுவடே இல்லாம காலையில எந்திரிச்சு அப்படி நடமாடிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு ஏதாச்சும் கேட்க வேண்டியதானே? காலங்காத்தால புறப்படும் போது அபசகுணமா எங்க போறீங்கன்னு எப்படி கேக்குறது தீபி? அதனால்தான் நான் பேசாம இருந்துட்டேன். சம்திங் ராங். சரி, ஓகேக்கா, நான் பாத்துக்கிறேன். ஃபங்க்ஷனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்குவ. வா. ஏன் மேடம், ஏன் ஒரு மாதிரி படபடப்பா போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வா போலாம். இன்னைக்கு ஒன்னும் விசேஷம் கூட இல்லையே, கோவில்ல கூட்டத்தையே காணோம். எதுக்கு மேடம் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? கூட்டம் எல்லாம் எதுக்குமா? நடத்துறதுக்கு ஐயரும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அன்பா இருக்கிறவங்களும் இருந்தா பத்தாதா? மேடம், எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. உனக்கு புரியலன்னா பரவாயில்ல, நீ போய் சாமிய நல்லபடியா கும்பிட்டுட்டு வா. போ போ.
போ. வாங்கம்மா. ஏன் சாமி, கேசவ குருக்கள் எங்க? நீங்க மட்டும் இருக்கீங்க? இப்போ வந்துருவாருமா. சாமி, நேரம் குறிச்சு கொடுத்ததே அவர்தான். முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் அவர் வந்து சேராம இருக்காரு. எப்படி சாமி? அவர் கரெக்ட் டைமுக்கு வந்துருவாருமா, நீங்க கவலைப்படாதீங்க. சாமி, நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. கவலைப்படாதீங்கன்னா எப்படி? அவர் காலங்காத்தால வந்து எல்லா ஏற்பாட்டையும் கவனிக்க வேண்டாமா? அவர் வர்றதுக்காக முகூர்த்த நேரம் அப்படியே காத்துட்டு இருக்குமா? அப்படியெல்லாம் இருக்காதுமா. நீங்க நேத்துக்கு நைட்டு ஃபோன் பண்ண உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி நான் என்னென்ன பண்ணணும்னு சொன்னாரு. அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். சாமி, அவர் கல்யாணத்துல கலந்துக்க வரல, நடத்தி வைக்க வராரு. நேரத்தோட வந்து பார்த்தாதானே நல்லா இருக்கும். அவர் வரலன்னு கவலைப்படாதீங்க. அவர் வழக்கமா பூஜைக்கு போற வீட்டுக்கு போயிருக்கார். உங்ககிட்ட சொன்ன நேரத்துக்கு சரியா வந்துருவார். நீங்க மத்த ஏற்பாடுகளை கவனிங்க. என்ன சாமி, இன்னைக்கு வழக்கத்தை விட நேரமா வந்துட்டீங்க? கோவில்ல ஒரு கல்யாணமா, அதனால இதை முடிச்சுட்டு போயிடலான்னு வந்துட்டேன். ஓ, கல்யாணமா? இன்னைக்கு முகூர்த்த நாளே இல்லையே. இதே தான் நானும் கேட்டேன். கோவிலுக்கு வந்துட்டா நல்ல நாள் என்ன கெட்ட நாள் என்னன்னு என்கிட்டே கேட்குறா. இதோ பாருங்கம்மா, பொண்ணாத்துலையும் புளையாண்டாத்துலையும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ தாலி கட்டினா போறோம்னு அவசர அவசரமா கல்யாணம் பண்றா. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. சரியா சொன்னேல்மா. நேத்து அர்த்தராத்திர தான் என்ன கூப்பிட்டு இந்த முகூர்த்தத்தையே புக் பண்ணா. பியூட்டி பார்லர் போறது கூட 2 நாளைக்கு முன்னாடியே புக் பண்றா. அவளுக்கு கல்யாணம் சாதாரணமா போயிடுது. சரிங்க சாமி, நீங்க பூஜையை நடத்துங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, நல்லது. கிரானி, தீபி, என்னம்மா இப்பதானே போன வேகத்திலே திரும்ப வந்துட்ட? அதுவும் இவ்ளோ டென்ஷனா வந்திருக்க, என்ன விஷயம்? ஏர்லி மார்னிங்கே மாயாவதி ஆண்டியும் அந்த குரங்கும் எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்க. ஐயோ, யாரையாவது சாமியார பார்க்கவோ இல்ல சாங்கியம் பண்ணவோ போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இல்ல கிரானி, நேத்து நைட்டே ஜீவா ஒரு பேக்கோட கிளம்பி போயிருக்கான். அத பார்த்துட்டு மது அக்கா எங்க போறேன்னு கேட்டிருக்காங்க. அவன் கோபிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு ஏதோ டவுட்டாவே இருந்துச்சு. உடனே கோபிக்கு ஃபோன் பண்ணி பர்த்டேக்கு விஷ் பண்ணா அவன் பர்த்டேவே இல்லன்னு சொல்லிட்டான். அவனை எல்லாம் யார் விஷ் பண்ண போறா? இல்ல கிரானி, நான் நல்லா Facebookல கூட செக் பண்ணி பார்த்துட்டேன். அவனுக்கு இன்னைக்கு பர்த்டேவே இல்ல. ஒருவேளை சரக்கடிக்கணும்னு சொல்லி ஜீவாவை வர வச்சிருப்பானோ? பொய் தான் சொல்லிட்டு போயிருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி குவார்டருக்காகலாம் இருக்காது. வேற ஏதோ ஒரு முக்கியமான மேட்ருக்காக தான் இருக்கும். அவன் தனியாவும் மாயா தனியாவும் போயிருக்காங்க. அதுவும் அவன் நைட்ல போயிருக்கான், இவ காலையில போயிருக்கா. அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணு இருக்காது. நீ விட்டு தள்ளு. இல்ல கிரானி, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே என் மனசு சொல்லுது. போகும்போது பூஜை ரூம்ல விளக்கேத்தி வச்சுட்டு வேற போயிருக்காங்க.
பூஜை ரூம்ல விளக்கேத்தி இருக்கானா ஏதாவது மங்களகரமான விஷயமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல கிரானி, நான் இன்னைக்கு காலையில பூஜை ரூம்ல பார்த்தேன். 2 துண்டு சீட்டு இருந்தது. ஒன்னு சுருட்டின மாதிரி இருந்தது, இன்னொன்னு ஓபன் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. அந்த பேப்பர்ல பூங்கொடி ஜீவாங்கிற பேர் இருந்துச்சு.